பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1482க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவன். வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இங்கே நிலத்தை பயிரிடுகிறவன், உழைக்கிறவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உழைக்கிறவன் உயர்வான். விவசாயியாக இருந்தாலும், வேலைக்காரராக இருந்தாலும், தொழிலதிபராக இருந்தாலும் உழைக்க வேண்டும். உழைப்புதான் ஒரு மனிதனை உயர்த்தும். ஏன் ஊழியத்தில் கூட இரவு பகல் பாராமல் உழைத்து தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை சுமந்து செல்வார்களானால் ஆண்டவர் அவர்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார். வீணரை பின்பற்றுகிறவர்கள், தீயவர்களை பின்பற்றுகிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, வறுமையால் நிறைந்திருப்பார்கள். உழைக்கிறவர்களுக்கும் வீணரை பின்பற்றுகிறவர்களுக்கும் வேறுபாடை வேதம் காட்டுகிறது. உழைக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், திருப்தியாய் வாழ்வார்கள். வீணரை பின்பற்றுகிறவர்களோ வறுமையால் அழிந்து கொண்டிருப்பார்கள். எனவே நன்றாக உழையுங்கள். உழைப்பு உயர்வை தரும். பிரயாசத்தின் பலனை நீங்கள் சாப்பிடுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உழைக்கிறவர்களுக்கு உயர்வையும் வீணரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவரே வீழ்ச்சியையும் வேத புத்தகம் சுட்டிக்காட்டியபடி நீர் தருகிறவர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே உழைக்கிறவர்களுக்கு உயர்வை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். பிரயாசப்படுகிறவர்கள் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். எனவே உழைத்து வாழுங்கள், உழைத்து முன்னேறுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன் ஊழியத்தின் பாதையிலே கடினமாக உழைத்த காரணத்தால் இன்றளவும் நிலைத்து நிற்கிற அவருடைய பெயரை போல ஊழியக்காரர்களே, கடின உழைப்போடு வாழுங்கள். கர்த்தர் உங்கள் பெயரை நிலைத்து நிற்கச் செய்வார். உங்கள் பிரயாசங்கள் நிலைத்து நிற்கும். பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பீர்கள். உழைத்து வாழுங்கள், வீணரை பின்பற்றாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.